கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளா காடு தான் அதிர்ந்து கொண்டிருந்தது. இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்ந்தும்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். உங்களினுடைய எதிர்பார்ப்போடு என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும், வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்மைக்குரிய தங்கை, தொழில் மேலாளர், இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். என்னுடைய தம்பி, என் ஆருயிர் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறேன். தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரோவினா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர், மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு விருதுநகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன். என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பியை, என்னுடைய தாத்தா தொகுதி, என்னுடைய மாமா நின்று வென்ற, காளிமுத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். சிவகங்கை, அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். ஆகச் சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணிருக்கேன். சும்மா உப்புக்கு சப்பானி நிறுத்தல. முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன்.
அடுத்து தஞ்சாவூர் தம்பி ஹுமாயூன் அவர்கள், என் ஆறுயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும். அடுத்து நாகப்பட்டினம். அப்படி ஆக சிறந்த வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் MA MPhil படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சி சிறந்த வேட்பாளர், ஆகப்பெரிய களப்பணியாளன், பெரிய போராளி, ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன். என்னோடு துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். வீர மிகுந்த அந்த காளையை நான் திருச்சியில நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இளங்கலை வணிகம் படித்தவன், BBA, என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. கரூர்ல பூரா கொள்ள கொச்சி அங்கேதான் இருக்கு. அதனால ஒரு நல்லவரை நிறுத்தோன்னு எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல். திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியிலே அவரை கைலேராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆறுயிர் இளவல் மயக்கவியல் வல்லுனர் MBBS DA தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுனர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கடுமையான உழைப்பாளி, கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர். அவரை நான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி விவசாயி, உண்மையிலே விவசாயி, அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நம் தங்கை சீதாலட்சுமியை நீங்கள் போராடி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். திருப்பூரின் வேட்பாளராக தங்கை சீதாலட்சுமி அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஆளு வயசானவர் மாதிரி நினைக்காதீங்க, அவர் அளவுக்கு நீங்க வேலை செய்ய யாரும் முடியாது. அவர் சிந்தனையும் செயலும் மிக இளமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளி நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி.
அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என் ஆருயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள் இயக்குனர், இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் படித்த ஒரு பட்டதாரி. என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல், என் கொள்கை தம்பி, என் தோளுக்கு துணையாக நின்று என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் களஞ்சியம் அவர்கள் சிறந்த திரைப்பட இயக்குனர், முதுகலை பொறியியல் படித்தவர், இந்திய நாட்டின் இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து இயக்குனர் ஆனவர். என்னுடைய அருமை இளவல் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை, இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர், என்னுடைய அன்பு தம்பி, அன்றிலிருந்து இன்று வரை என்னோட கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர், பெரிய ஆற்றலாளர், அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர். அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மகள் என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி, இளநிலை பொறியாளர், பிடெக் படித்தவர், பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல், அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர், ஆகப்பெரிய செயல்பாட்டாளர், அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர், அவன் மருத்துவர், என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். தென் சென்னை என்னுடைய அம்மா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி, தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை, முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர், ஆசிரியர், என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும், எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம், நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.